श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम. கௌசல்யா மாதாவிடம் ஸ்ரீராமர் தந்தையின் வாக்கை காப்பாற்றியே ஆக வேண்டும், அதுவே ஒரு மகனின் சிறந்த கடமை என்று கூறுகின்றார். தான் தர்மத்தையே பின்பற்றுபவர், அதனால் தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும். பிதுர் வசனம் ந கிரியதே. பிதுர் வசனம் அதாவது தந்தையின் சொல்லை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இது ஒன்றும் புதிதல்ல என்று கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார். அதாவது ஸ்ரீராமர் கூறுகிறார், நம்முடைய மூதாதையர்கள் அனைவருமே, முன்னோர்கள் அனைவருமே தந்தை என்ன சொல்கிறாரோ அதையே பின்பற்றி வாழ்ந்திருக்கின்றனர். தந்தை சொல்லையே பின்பற்றுவது, இது நான் மட்டும் சொல்லவில்லை, இது ஏதோ நான் புதிதாக கூறுவதும் அல்ல. நம்முடைய முன்னோர்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெரியவர்களுமே தந்தை சொல்லை பின்பற்றியே நடந்திருக்கின்றனர். அதனால் நானும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமர் கூறுகிறார். அந்த ஸ்ரீராமர் எப்படிப்பட்டவர் என்றால், வாக்கியவிதாம் சிரேஷ்ட. வாக்கியவிதாம் அதாவது பேச்சு, நாம் பேச்சாற்றல் இருக்கின்றதல்லவா, அதில் சிறந்து விளங்குபவரான ஸ்ரீராமர் இதையெல்லாம் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் கூறிவிட்டு லக்ஷ்மணரிடம் திரும்பி சுப லக்ஷண, அந்த லக்ஷ்மணன் எத்தகையவன் என்றால் அவன் மிகுந்த மங்களகரமானவன், கல்யாண லக்ஷ்மண் என்று கூட கூறுகிறார்கள். அதாவது எல்லா விதமான சகல மங்களகரத்தை எல்லாம் உடையவனான அந்த லக்ஷ்மணனை சுப லக்ஷண. லக்ஷ்மணா, நீ தர்மத்தை பின்பற்றுபவன், அது மட்டுமல்ல நீ சிறந்த வீரன், மிகுந்த பலசாலி, உண்மையை மட்டுமே பேசுபவன். அத்தகைய எல்லா நற்பண்புகளையும் கொண்ட லக்ஷ்மணா, தர்மத்தை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. தர்மோஹி பரமோலோகே. தர்மோஹி, தர்மத்தை பின்பற்றுவதுதான் பரமோலோக, லோகத்தில் அதாவது உலகத்தின் முதலாய கடமை என்னவென்றால் நாம் தர்மத்தை பின்பற்றுவதுதான். அதனால் அந்த தர்மத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அது உனக்கு தெரியாததல்ல. நிறைய நற்பண்புகளை கொண்ட லக்ஷ்மணா, நாம் தந்தையின் சொல்லை தான் காப்பாற்ற வேண்டும். அதுவும் நம் தந்தை, அதாவது தசரதர் கைகேயிக்கு கொடுத்த வரமானது தர்மமானதல்லவா, அவள் செய்த ஒரு உதவிக்காகவே அந்த வாக்கை அவர் கொடுத்திருந்தார். தர்மத்தின் அடிப்படையில் அவர் கொடுத்த வரத்தை இப்பொழுது கைகேயி மாதா கேட்கிறார்கள். அந்த வரத்தை தந்தை, அந்த வரத்தை காப்பாற்றுவதற்கு மகனாக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதாவது என்ன கூறுகிறார் என்றால், பிதுர் வசன ச தர்மோக்ஷரித்தம். அவர் தந்தை கொடுத்திருந்த வரம் தர்மமானதல்லவா, கைகேயி தனக்கு உதவி செய்ததனால் அதற்கு ஈடாக தசரதர் அந்த 2 வரங்களை கொடுத்திருந்தார். அந்த 2 வரங்களை இப்பொழுது கைகேயி மாதா கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமர் தசரதன் முன்னிலையில் கைகேயி சொன்ன பொழுது நீ வனத்திற்கு செல்ல வேண்டும் என்னும் பொழுது ஸ்ரீராமர் என்ன கூறுகிறார், இதை தந்தை தான் கூற வேண்டும் என்றல்ல, அம்மா நீங்கள் கூறியிருந்தாலுமே நான் அதை ஏற்றுக்கொண்டு தானே இருக்க போகிறேன் என்று இவரும் வாக்கு கொடுத்து விட்டார். அதாவது வனத்திற்கு போவதையும் முடித்துறப்பதையும், அதாவது பரதனையே ஆட்சிக்கு அமர்த்துவதற்கும் எனக்கு சம்மதம் என்று ஸ்ரீராமரும் வாக்கு கொடுத்து விட்டார். தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே ஆக வேண்டும் அல்லவா. அதனால் மிகவும் அன்புடன் லக்ஷ்மணரிடம் ஸ்ரீராமர் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். அதனால் ஸ்ரீராமர் கூறுகிறார், லக்ஷ்மணா, நீ இதற்கெல்லாம் எதிர்த்து எதுவும் பண்ண வேண்டாம். நீ தந்தை சொல்லை நான் காப்பாற்ற வேண்டும், அதற்கு உறுதுணையாக இரு, எல்லோரையும் பார்த்துக்கொள். இது நீ மட்டும் செய்ய வேண்டியதல்ல. ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், கௌசல்யா மாதா, சுமித்ரா மாதா அனைவருமே நாம் தந்தையின் என்ன சொல்கிறாரோ அதையே கேட்டு நாம் நடக்க வேண்டும். அதுவே நம் தர்மமாகும். அதனால் நாம் அவ்வாறே செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த தந்தையின் சொல்லை நாம் காப்பாற்றவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும், தர்மத்தை மீறிய செயலாகும். ஸ்ரீராமர் கூறுகிறார், நாம் ஒரு வாக்கு கொடுக்கிறோம். யாருக்கெல்லாம் தந்தைக்கு, அம்மாவிற்கு
அந்தணருக்கு வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது மிகப்பெரிய தர்மமாகும். அதை மீறவே கூடாது என்றும் கூறுகிறார். இதையெல்லாம் அன்பாக லக்ஷ்மணரிடம் கூறிவிட்டு தன் தாயிடமும் அவர் மிகவும் பணிவுடன், அம்மா, இதை நான் செய்தே ஆக வேண்டும், இதை யாரும் தடுக்க வேண்டாம், நான் வனத்திற்கு சென்று விட்டு என்னுடைய கடமைகளை, தந்தைக்கு நான் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்துவிட்டு மீண்டும் இந்த ஆட்சியில் அயோத்தியாவை நான் ஆட்சி புரிவேன், நன்றாக ஆட்சி புரிவேன், வனத்திற்கு சென்றும் என் கடமைகளை எல்லாம் தவறாது நான் செய்வேன், நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த தந்தையின் சொல்லிற்காக நான் வனத்திற்கு செல்கிறேன் அல்லவா, அது முன்பு ஒரு காலத்தில் ராஜரிஷி யயாதி என்பவர் சொர்க்கத்தை தவறவிட்டு மீண்டும் அந்த சொர்க்கத்தை அடைகிறார். அதுபோல் இந்த அயோத்தி ஆட்சியை நான் அமர்வேன், மக்களை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.